ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இறைவன் இந்த உலகை படைத்த பொழுது நன்மையான உலகாக படைத்தார், தூய்மையான உலகாக படைத்தார். அப்படிப்பட்ட அந்த உலகை மனிதனுடைய கையிலே ஒப்படைத்து இந்த உலகை அதே தூய்மையை பேணி பாதுகாக்க வேண்டும், தூய்மையின் அடையாளமாக விளங்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்பினார். எனவே தான் நம்முடைய வாழ்விலும் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் தீமைகளால் நிறைந்தவர்களாக அல்ல, மாறாக நன்மைகளால் நிறைந்தவர்களாக, தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எனவே இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம். நம்முடைய பார்வை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இறைவன் விரும்புவது போல தூய்மை நிறைந்ததாக இருக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றிருக்கவில்லை. வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்யவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடு பனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 104. பதிலுரை பாடல் பல்லவி. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை
மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர், பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. வான்வெளியை கூடாரமென வீரித்துள்ளவர், தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று உம்மையே நம்பியுள்ளன. நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன, நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தை உண்மை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த உவமையை பற்றி கேட்க அவளிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவளுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபசாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகி இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. அவர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதே, என்றென்றும் மறவாதே. என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. அவர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதே, என்றென்றும் மறவாதே. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒரு குருவானவர் ஒரு அரசனை சந்திக்க செல்லுகிறார். அப்பொழுது அந்த அரசன் அந்த குருவை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை எழுப்புகிறான். என்ன கேள்வி என்றால், குருவே, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறான். அப்பொழுது இந்த குருவானவர் அந்த அரசரை பார்த்து கோபமா, நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். நீங்க யாருன்னு கேட்டோனையும் பயங்கர கோபம் வருகிறது அரசனுக்கு. அந்த குருவானவரை பார்த்து, நான் யாருன்னு தெரியலையா, இந்த நாட்டுடைய அரசன், இந்த எல்லா மக்களும் எனக்கு கீழே இருக்கிறார்கள், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றார். அப்ப பயங்கர கோபம் வருகிறது அரசனுக்கு. அப்ப இந்த குருவானவர் சிரித்து கொண்டே அவரை பார்க்கின்றார். பார்த்து மேலும் கேட்கின்றார், நீங்கள் அப்படி சொல்றீங்களே, அப்படி பார்த்தா உங்களை தெரியலையே, உங்களை பார்த்தா அப்படின்னு திரும்ப சொல்றார். பயங்கர கோபம் வருகிறது அரசனுக்கு. உடனே தன் வாளை எடுக்கிறார். அந்த வாளை உருவி, உரையிலிருந்து உருவி அவர் கழுத்துக்கிட்ட கொண்டு போறார். அப்ப அந்த குருவானவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், அரசே, இப்பொழுது நீர் நரகத்தினுடைய வாயிலிலே நின்று கொண்டு இருக்கிறீர் அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது அதை கேட்ட உடனே மிகவும் வருத்தமுற்ற அந்த அரசன் தன்னுடைய அந்த வாளை உரையில போட்டு மன வருத்தத்தோடு நின்ற பொழுது சொன்னாராம், அரசே, இப்பொழுது நீர் சொர்க்கத்தினுடைய வாயிலிலே நின்று கொண்டு இருக்கிறீர் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள் செல்லுவது உங்களை தீட்டுப்படுத்தாது, ஆனால் உங்களிலிருந்து வெளிவருகிற ஒவ்வொன்றும் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லி, தூய்மையானது எது என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கட்டளையாக கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய இந்த வாசகங்கள் வாயிலாக நமக்கு ஒரு சிறந்த ஒரு போதனையை இன்று நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதன் என்பவன் இரண்டும் கலந்த கலவையாக இருக்கிறான். நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆனால் எது அதிகமாக வெளிப்படுகிறதோ அதுவாக அவன் மாறுகின்றான். இதுதான் உண்மையாக இருக்கிறது. நம்மிடம் நன்மையும் நிறைந்திருக்கிறது, தீமையும் நிறைந்திருக்கிறது. ஆனால் நாம் எதை அதிகமாக வெளிக்கொணர்கிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம். பிறரும் நம்மை அப்படித்தான் பார்ப்பார்கள். அதிகம் நன்மை நம்மிடமிருந்து வெளியேறுகின்ற பொழுது இந்த மனிதன் நல்ல மனிதன், நல்ல குணமுள்ளவன், பண்புள்ளவன், பாசமானவன், இரக்கமுள்ளவன், பரிவுள்ளவன், உதவி செய்கின்ற குணமுள்ளவன், அடுத்தவர்கள் மீது கரிசனையோடு இருக்கக்கூடியவன், ஒரு நல்ல உள்ளம் என்று அவர்களை சொல்லுவோம். அதே மனிதன் தீமை நிறைந்தவனாக இருக்கிறது பொழுது அவனை பார்த்து, மனுஷனா இவன் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு மிருகம், இவன் அவ்வளவு கொடுமைக்காரன் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன், என்ன காரணம்? எது நம்மிடம் அதிகம் வெளிப்படுகிறதோ அதுவாக நாம் மாறுகிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கையை ஓங்கும் போது ஒருவன் நரகத்துக்குள் நுழைகின்றான், கரங்களை அவன் அணைக்கும் போது அவன் மோட்சத்துக்குள் நுழைகிறான் என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறார். ரோமேயர்கள் திருமுகம் 12வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், மாறாக நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று ஆண்டவர் இன்று நமக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதே போல ரோமேயர்கள் திருமுகம் 12வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தீமைக்கு பதில் தீமை செய்யாதே,
எல்லா மனிதரும் நலமென கருதுவை பற்றியே எண்ணுங்கள். முடியுமானால் எல்லோருடனும் அமைதியோடு வாழுங்கள். பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்துக்கு விட்டுவிடுங்கள். பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியது. உன் எதிரி பசியாய் இருக்கின்ற பொழுது உணவு கொடுங்கள், தாகமாய் இருக்கின்ற பொழுது குடிக்க கொடுங்கள். இவ்வாறு செய்தால் அவன் தலைமேல் எரிதலை குவிப்பாய். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அருமையா சொல்றார் பாருங்க. உங்களுக்கு தீமை செய்தால் கூட அவர்களுக்கு என்ன செய்யாதீர்கள்? பிரதிபலனாக தீமை செய்யாதீர்கள். காரணம் என்ன? நன்மையால் தீமையை வெல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நாம் செய்ய வேண்டியது. நமக்கு எதிராக யாராவது ஒருவர் தீமை செய்து விட்டால் நம்முடைய உள்ளம் எப்படி கொதிக்குது. அவன் எப்படி இப்படி பேச போகலாம், எப்படி என்னை இந்த வார்த்தையை பார்த்து சொல்லலாம், என் பிள்ளையை பார்த்து எப்படி அவன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நம்ம 100 வார்த்தை சொன்னாதான் மனசு ஆறுதல் அடையுது. அப்பா நல்லா திட்டி தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் அடைகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இல்லை. பொறுமையோடு கையாளுகின்ற உள்ளம். ஒருத்தர் நம்மளை அதிகமாக திட்டினார் அப்படின்னாக்கா அந்த திட்டுகிற மனிதன் உண்மையிலே சந்தோஷமாக இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்க அவருக்கு கொடுக்கிற தண்டனை அதை விட ஒரு பெரிய தண்டனையாக இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் அவர் திட்டுகின்ற பொழுது நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் அந்த மனுஷன் திட்டி முடித்தோன்னே அவர் படுற வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உனக்குள் செல்லுகிற எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது. அதை கையாள தெரிந்து கொண்டால் நீ சிறந்த மனிதனாக வாழ முடியும். அதனால தான் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். உங்களிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொன்றும் நன்மையானதாக இருக்கட்டும், தூய்மையானதாக இருக்கட்டும், பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கட்டும், பிறரை நேசிப்பதாக இருக்கட்டும், பிறருக்கு மன்னிப்பு வழங்குவதாக இருக்கட்டும். இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு புத்தகம் தொடக்க நூல்ல ஒரு அருமையான உதாரணத்தை பார்க்கிறோம். யாக்கோப்பு அவருடைய மகன் யோசேப்பு. யாக்கோப்பு தன்னுடைய மகன் யோசேப்பை அதிகம் அன்பு செய்கின்றார். அவரை அதிகம் அன்பு செய்கிறார் என்பதற்காக அவருடைய சகோதரர்கள் இந்த யோசேப்பின் மீது கோபம் கொள்ளுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், இவனை முடித்து கட்டிவிட வேண்டும், இவனை இங்கிருந்து துரத்தி விட வேண்டும், இவன் இங்கு இருந்தால் இவன் நம்மை ஆட்சி செய்து விடுவான், அல்லது இவன் நமக்கு மேலாக வந்து விடுவான் என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் அவன் மீது அவ்வளவு கோபம் கொள்ளுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவனை விற்று விடுகிறார்கள், அவனை நாடு கடத்துகிறார்கள். இந்த நிலையிலே அவன் அந்த சகோதரரை விட்டு பிரிந்து செல்கின்றான். பிரிந்து சென்ற இடத்திலும் அவனுக்கு சோதனை. அந்த அரசனுடைய மாளிகையில் தங்கி இருக்கின்றான். பெரிய பதவி அவனுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் அங்கும் அவனுக்கு சோதனை. அந்த பஞ்சகாலம் வருகின்ற பொழுது இதே சகோதரர்கள் இங்கு யோசேப்பை நோக்கி செல்கிறார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கல. அவன் எவ்வளவு தீமைகளை உள்வாங்கி இருந்தானோ அது அவனுக்குள்ளாக எந்த தீமையும் அவனுக்கு விளைவிக்கவில்லை என்று பார்க்கிறோம். உள்ளே செல்லுகிற எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது. அவன் உள்ள போன அந்த வெறுப்பு அதெல்லாம் உள்ளத்துக்குள்ள அவன் கொண்டே போகல. தன் சகோதரர்கள் செய்த எல்லா காரியங்களையும் அவன் என்ன பண்ணல, உள்ளத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. ஏன்? அது அவனை தீட்டுப்படுத்தவில்லை. மாறாக அவன் என்ன செய்தான்? தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்தான் என்று பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமும் கேட்கிறார். நீங்கள் என்ன நன்மை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பிறருக்கு உங்கள் பார்வையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பார்வையும், உங்கள் கண்களிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பார்வையும், உங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், நீங்கள் சிந்திக்கின்ற செயல்கள், நீங்கள் செய்கின்ற செயல்கள், இதெல்லாம் பிறருக்கு என்ன நன்மையை கொடுக்கிறது? எப்படி நீங்கள் தூய்மையானவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? இதெல்லாம் உங்கள் உடலிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு அசைவுகளும் உங்களை தீட்டுப்படுத்துகிறது என்றால், உங்களை பாவத்துக்கு உள்ளாக்குகிறது என்றால், தீட்டுப்படுத்துவது என்றால் என்ன? உங்களை பாவத்துக்கு விளைவிக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடம் இன்னும் நிறைய மாற்றம் காண வேண்டும், நான் இன்னும் மாற்றம் நிறைய காண வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தான் இந்த ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மறவாதே என்று நாம் பாடினோம். ஏனென்றால் அவர் அவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் தகுதியின் பொருட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? இன்னைக்கு வேலை நகரை தேடி வந்திருக்கிறோம், இந்த அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். ஏன்? இந்த அன்னையை நாடி வந்தால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த அன்னையை நாடி வந்தால் என் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும், இந்த அன்னையை நாடி வந்தால் என் மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் மறையும், இந்த அன்னையை நாடி வந்தால் என்னுடைய நோய்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி ஓடும், இந்த அன்னையை நாடி வந்தால் எல்லா சாப கட்டுகளும் முறியடிக்கப்படும். இந்த நம்பிக்கையில தான் நம்ம வர்றோம். இந்த நம்பிக்கையின்படி வருகிற நம்மை இந்த அன்னை நம்முடைய தகுதிக்கேற்ப ஆசீர்வதித்தார்கள் என்றால் நம்முடைய நிலை எப்படியாக இருக்கும்?
இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படி பார்ப்பதில்லை. இறைவன் நம்மை அப்படி பார்ப்பதில்லை. இந்த அன்னையும் அப்படி நம்மை பார்ப்பது கிடையாது. காரணம் என்ன? அபரிவிதமான அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மீது அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றால் இது எதை காட்டுகிறது? அவர் எவ்வளவு நன்மை நிறைந்தவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் பாடினோம். என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதே, என்றென்றும் மறவாதே. என்னுயிரே என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதே, என்றென்றும் மறவாதே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு சிந்தனையை இன்று நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக எடுத்து செல்லுவோம். இன்று தூய் ஆவியை பெற்ற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறர் நமக்கு தீமை செய்தாலும், எவ்வளவு துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் பொறுமையோடு இருப்போம். காரணம், கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு விடுதலை தருபவராக இருக்கிறார். இந்த அன்னை நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார். இந்த அன்னையிடமிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிறருக்கு வாழ்வு தருவதாக இருந்தது. எனவே தான் கானா ஒரு திருமணத்திலே அந்த குடும்பத்தினுடைய குறையை போக்க நினைத்த அந்த அன்னை இன்று நம் ஒவ்வொருவருடைய குறையையும் நீக்க தயாராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சிறந்த ஒரு பரிந்துரையாளராக இங்கு வேளாங்கல்லியிலே அமர்ந்து அவர் இருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இறைவன் நம்மீது அவ்வளவு அளப்பரிய அன்பு கொண்டவராக இருக்கிறார், அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்றால் நாமும் அதே போல நன்மை செய்து வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். தூய்மையாக வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். எது தூய்மையானது பிரியமானவர்களே? நம்மில் புறப்படுகின்ற ஒவ்வொன்றும் தூய்மையானதாக இருக்கட்டும், பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கட்டும். இனி என் நாவிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை கூட பிறரை காயப்படுத்தாது, பிறருக்கு வேதனையை கொடுக்காது, பிறரை பற்றி தவறாக பேசாது. மாறாக இனி என்னுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் தூய்மையானதாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இறைவா, நான் தூய்மையான மனிதனாக வாழ எனக்குள் செல்லுவது எதுவும் என்னை தீட்டுப்படுத்தாமல், பாவத்துக்கு உட்படுத்தாமல், என்னிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொன்றும் எனக்கு எதிராக தீமையே செய்தாலும் என்னிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொன்றும் நன்மையானதாக இருக்கட்டும், தூய்மையானதாக இருக்கட்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நன்றியுடன் உமக்கு படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறைஞ்சுகின்றோம் நாதா. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறைஞ்சுகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் முழுதுமானந்த பலி எல்லாமல்ல இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக
இப்பொருட்களை படைத்து இருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பரந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிரைவா, உணவாய் உணர்வாய் வாயிரைவா, என் உயிராய் உறவாய் வாயிரைவா. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலி எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மின் முடியன அணிந்தவளே
எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, அடைக்கலமே வாழ்க, எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க,